என்பது மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றின் பயன்பாடுகளை முறையாக அறிந்து அவற்றை பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயரை பார்த்திங்கன்னா ஆவி மரம் அப்படிங்கிறது பெயர். இதற்கே இந்த மாதிரி ஒரு பெயர் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இரவு நேரங்களில் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய காய்கள் மற்றும் இலைகள் காற்றில் ஆடும்போது ரொம்ப ஒரு கிளுகிளு அப்படின்னு ஒரு சத்தத்தை உண்டாக்கும். ரொம்ப தூரத்திலிருந்து இருட்டு நேரங்களில் காற்றில் இது அசைகிறத பார்த்து எல்லாம் பயப்படுறதுனால இதற்கு ஆவி மரம் அப்படிங்கிறது பெயர். ரெண்டாவது, இதோட இலைகள் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கலந்த வெண்மை நிற இலைகளை கொண்டிருக்கும். தூரத்திலிருந்து பார்க்கும்போது இந்த மரத்தில் இலைகள் இல்லாத ஒரு தோற்றம் போல இருக்கும், கிட்ட வரும்போது இலைகள் இருக்கிறது போல இருக்கும். அதனாலேயும் இதற்கு ஆவி மரம் அப்படின்னு பெயர். இந்த ஆவி மரத்துடைய மரப்பட்டையை பொறுத்தவரையிலும் இதய சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆவி மரத்துடைய மரப்பட்டையை பார்ப்பதற்கு பழுப்பு கலந்த மஞ்சள் நிறத்தோடு இருக்கும். வெளிப்புறமாக அடர்ந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும், உட்புறம் பார்க்கும்போது மஞ்சள் நிறமாக இருக்கும். இந்த பழுப்பு கலந்த மஞ்சள் நிறமாக இருக்கக்கூடிய அந்த மரப்பட்டையை 100 மில்லி தண்ணீர், 50 மில்லி பால், இந்த மரப்பட்டை பொடி செய்த சூரணம் ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து இது எல்லாத்தையும் ஒன்றாக கலந்து கொதிக்க வைத்து பால் அளவிற்கு அதை சுண்ட வைத்து வடிகட்டி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பாலை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருந்தாலே இதய நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகள் சம்பந்தப்பட்ட நோய்க்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த இஎஃப் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம், எஜெக்ட் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். அப்படின்னா உடலிலிருந்து வெளியேறுகின்ற ரத்தம், அதே போல் இதயத்திற்கு மீண்டும் வருகின்ற ரத்தம் அப்படிங்கிற 2 விஷயம். இந்த 2 விஷயத்துடைய சதவீத அளவு 60% மேல் இருந்தால் எந்த விதமான ஆபத்தும் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். 60% குறைவாக இருக்குமேயானால் சிறிது சிறிதாக நம்மளுடைய உடல் இயக்கங்கள் பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். படிக்கட்டுகள் ஏற முடியாது, ஒரு 5 நிமிடம் சேர்ந்தால் போல் கூட நடக்க முடியாது. ஏதாவது மன அழுத்தமான தருணம் ஏற்படும் போது கடுமையான வலி ஏற்படும். அஜீரண காலங்கள்லாம் இதயத்தில் இடது கையில் கடுமையான வலி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆவி மரத்துடைய மரப்பட்டையை பால் கஷாயமாக செய்து காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட இதய நோயாக இருந்தாலும் அது வேகமாக மறைந்து போவதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, நீரிழிவு நோயாளிகளுக்கு பொதுவாக ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா, அவர்களுடைய உடல் சோர்வு மற்றும் பலவீனம். காலை எழுந்திருக்க முடியாத அளவுக்கு உடல் வலி இருக்கும். அதே போல் இரவு நேரம் ஆகும்போது கடுமையான சோர்வு இருக்கும். அந்த சோர்வை மீறி வேலை செய்ய ஆரம்பித்தோமேயானால் கடுமையான வியர்வை ஏற்பட்டு ஒரு மயக்கமாகின்ற சூழல் கூட சில நேரங்களில் ஏற்படும். இதுக்கு கிரானிக் ஃபெட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு பெயர். இது நீரிழிவு நோயாளிகளுக்கும் ஏற்படலாம். அதிக சத்து இல்லாத உணவுகளை சாப்பிடுகின்ற இளைஞர்களுக்கும் இளம் வயது பெண்களுக்கும் கூட இன்றைக்கு அதிகமாக இதை பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு ஆவி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை ஒரு நல்ல மருந்து. இப்போல்லாம் நம்ம எல்லாருமே மூலிகை தேநீர் குடிக்கின்ற ஒரு வழக்கம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட ரொம்ப பிரபலமாகிக்கொண்டே வருகிறது. எப்படி க்ரீன் டீன்னு சொல்லக்கூடிய பச்சை தேயிலை தேநீர் பிரபலமாகிறதோ அதே போல் ஆவி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டையை 100 மில்லி தண்ணீர், கொதிக்கின்ற தண்ணீரில் ஒரு தேக்கரண்டி அந்த சூரணத்தை இட்டு ஒரு 5 நிமிடம் கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த ஒரு தேநீரை ஒரு மூலிகை தேநீர் போல் காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி உணவுக்கு 1 மணி நேரம் முன்பு அல்லது உணவுக்கு 1 மணி நேரம் பின்பு அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மிக மிக வேகமாக அந்த உடல் சோர்வு நோய் மறைந்து போகிறத பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு மேலை நாடுகள், அமெரிக்காவில், ஐரோப்பாலெலாம் பார்த்திங்கன்னா 135% ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கிரானிக் ஃபெட்டிக் சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா, அவர்களுக்கு காரணமில்லாத உடல் சோர்வு, அவர்களுடைய வேலைகளில் அவர்களால் கான்சன்ட்ரேஷன், ஒரு ஈடுபாடுடைய செல்ல முடியாத ஒரு சூழல், எப்பொழுதும்
படுத்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லது உறங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல். எல்லாத்துக்கும் மேலே உணவின் மேல் கடுமையான நாட்டமின்மை அல்லது எப்பொழுதுமே சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். இந்த கிரானிக் ஃபட்டிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது பொதுவாக கணினி துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கும் அதே போல் அதிக உடல் உழைப்பு இல்லாத துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கும் மிக மிக அதிகமாக ஏற்படுகிறது. குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுகிறது. அவர்கள்லாம் இந்த ஆவி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை ஒரு மூலிகை தேநீராக பயன்படுத்தி வந்தாலே கணிசமான மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். மூன்றாவது, நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கு அதிகமாக கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் நீரிழிவு நோயோ புற்றுநோயோ அல்ல, நம்ம உடலில் இருக்கக்கூடிய உடலை சுத்தப்படுத்துகின்ற உறுப்புகளுடைய செயல்பாடு. குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஈரல் செயல்பாடு, அதே போல் நம்மளுடைய சிறுநீரக செயல்பாடு. ஈரல் செயல்பாடும் சிறுநீரக செயல்பாடும் சம அளவில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வேகமாக வெளியேறும், உடலை சார்ந்திருக்கக்கூடிய எந்த விதமான நோயும் வராமல் நம்மால் தடுக்க முடியும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆவி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை இந்த இரண்டு உறுப்புகளுடைய செயலை சீராக்க நன்றாக உதவுகிறது. ஏன்னா இன்றைக்கு அதிகமான கொழுப்பு இருக்கக்கூடிய பொருட்கள், அதிக உப்பு இருக்கக்கூடிய பொருட்கள், நேரத்திற்கு உணவு சாப்பிடாமல் இருப்பது, மது அருந்தக்கூடிய பழக்கம், புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம், உடல் பருமனாக இருக்கக்கூடியது. நிறைய பேர் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சில மாத்திரைகளை தொடர்ந்து உட்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். ஊட்டச்சத்து மாத்திரைகள் கேட்டால் நான் நியூட்ரியன்ஸாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையாக இருக்கிறதா அப்படிங்கிறதே நம்ம ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ இந்த மாதிரி உடலுக்கு தேவையில்லாத மாத்திரைகளை சாப்பிடும்போது கூட நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஈரல் மற்றும் சிறுநீரகத்துடைய செயல் வேகமாக குறைய ஆரம்பிக்கிறது. அதே போல் உயர் இரத்த அழுத்தம் ஏற்பட்டு அதற்குள்ள சரியான சிகிச்சையை எடுத்து கொள்ளாவிட்டால் கூட நமக்கு இதே போல் ஈரல் மற்றும் சிறுநீரக செயல் குறைபாடு ஏற்படுகிறது. ஆரம்ப நிலைமையிலேயே இவை வராமல் தடுப்பதற்கு ஆவி மரத்துடைய மரப்பட்டை ஒரு மிகச்சிறந்த மருந்து. இந்த மரப்பட்டையை ஒரு மூலிகை தேநீராக காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போதே நமக்கு ரொம்ப வேகமாக பார்த்திங்கன்னா அந்த ஈரலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு சம்பந்தப்பட்ட கழிவுகள், அதே போல் சிறுநீரகத்தின் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய யூரியா, யூரிக் ஆசிட், கிரியாட்டினின் சம்பந்தப்பட்ட கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவதை பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த ஆவி மரத்தை பொறுத்தவரையிலும் இதை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு தற்காப்பு உணவாக நம்ம தொடர்ந்து பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.